அடியே குல்ஃபி நமிதா, இன்னையோட உனக்கும் சூரிய பிரகாஷ்க்கும் உள்ள உறவை அறுத்தறிய தாண்டி வந்திருக்கேன். என்ன நினைச்சிருக்கோ மனசுல? யார் நீ? சூர்யா, என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? யார் நீ? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்க? என்ன பண்ணணும்? ஆக்சுவலா என்னோட உடம்பு சைஸ ஒவ்வொரு நாளும் செக் பண்ணுவேன். இன்னைக்கு நீங்க இந்த டேப்பை வச்சு அளந்து நோட் பண்றீங்களா? ஓ, டெய்லர் மாதிரி. ஆமா. முதல்ல எது? முதுகு. ஓ, என்னாச்சு? இடிக்குது. தலையா? இல்ல. சரி, பின்னாடி போங்க. பின்னாலயா? ஐயோ, பத்தல. டபுளா போட்டிருப்பீங்க, சிங்கிளா போடுங்க. சிங்கிளா போடணுமா? தூக்குங்க. 36. வெரி குட். கீழே போங்க. ஐயோ, அங்க இல்ல, மேல. யாரு? ஓ, நீயா? என்ன தலை கிருகிருன்னு சுத்துதா? உடம்பெல்லாம் டயர்டா இருக்கா? இந்த முதல்ல ஆட்டுக்கால் சூப் சாப்பிடு. குழந்தை உன் முகத்துல ஒண்ணுக்கு போயிடுச்சேன்னு ஃபீல் பண்றியா? அது ஒண்ணு கடிக்கல. குடும்ப வாழ்க்கையில காலடி எடுத்து வைக்கிற ஒண்ணு பன்னீர் தெளிச்சு வரவேற்குது. பொள்ளாச்சி பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டு பல வருஷம் ஆச்சு. அதுல என்ன பண்றதுன்னு கன்ஃபியூஷன்ல இருந்தேன். ஆனா இங்க வந்து லூசுத்தனமா காசை கொடுத்து எல்லாரும் என்ஜாய் பண்றத பாக்கும்போது அந்த இடத்துல அழகான ஒரு தீம் பார்க் கட்டி கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு ஐடியா வந்துருச்சு. இப்ப குடுறா சூப்பர். கண்ணாடி குடுவையில பிறந்த உனக்கே இவ்வளவு அறிவிருந்தா கற்பப்பையில பிறந்த எனக்கு எவ்வளவு இருக்கும்? நீ 3 மாசம், நான் 30 வருஷம். ஏண்டா சிரிக்கிற? அங்க பாரு, அவங்க நேரம் இங்கதான் வராங்க. இப்ப மட்டும் நான் மாஸ்க மாட்டல, மவனே நீ மாட்டின. என்ன மிரட்டுறியா? பார்த்தா என்னடா ஆயிடும்? ஒண்ணும் ஆகாது. உன் பொண்டாட்டி மறுபடியும் தற்கொலை முயற்சி பண்ணுவா, நீ போலீஸ்ல மாட்டிக்குவ. ஓகே, இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படி வா வழிக்கு. இன்னைக்கு ராத்திரி நீ சாவித்திரி கூட வீட்டுல தங்கணும். வாட்? சொன்னதை செய்டா. ஓகே. போடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ குடிச்சது ஆட்டுக்கால் சூப் இல்ல, மாட்டு வால் சூப்பு. மாட்டு வால் சூப்போட மகிமை என்னன்னு இன்னைக்கு ராத்திரி தெரியும். ஒரிஜினல் சூர்யா கிட்ட நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை இப்ப பாருங்க. என்னங்க, தூக்கம் வரலையா? நீ பசப்படு தூங்கு. என்னாச்சு? இன்னைக்கு உடம்புக்குள்ள ஏதோ ஜிவ்வனு புகுந்து எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த மாதிரி நேரத்துல மனசு அலபாய விடக்கூடாது, தொழில கவனம் செலுத்தணும்னு அம்பானி ஒரு புக்ல சொல்லியிருக்காரு. பொம்மை கூட இன்னைக்கு ஒரு மார்க்கமா தான் இருக்கு. ஐயோ, இன்னைக்கு எதை பார்த்தாலும் சூடு கிளம்புது. என்னங்க இது, இப்படி திடீர்னு இறங்கி வந்துட்டீங்க? அது கட்டின பொண்டாட்டிக்கு சம அந்தஸ்து கொடுக்கணும்னு காட்டுல இருந்து இறங்கி தவண்டு வந்துச்சு. ஐயோ, உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? நான் வேணா மேல படுத்துக்கிறேன், நீங்க கீழே படுங்க. அது தப்பாயிடும். இல்ல இல்ல, அதான் கரெக்ட். ஐயோ சாவித்ரி, விடுங்க. வா ப்ளீஸ் விடுங்க. சாவித்ரி, வா ப்ளீஸ் விட்டுருங்க. மினிஸ்டர் கிட்ட எப்படி பேச போறோம்னு ரெடி ஆயிட்டீங்களா? எங்க பேசி காட்டுங்க. மினிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் பழைய சூர்யா இல்ல, இனிமே நான் ஒழுங்கா நடந்துக்குவேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. நிறுத்துங்க சார்.
இன்னமும் பால்வாடி ஸ்கூல் டீச்சர் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நம்ம பார்க்க போறது பால்வளத்துறை அமைச்சர். பால்வளம்னா பால் வளம்னா இது பாலை வளப்படுத்துறது. பால்னா பால்னவா? இது மில்க். மில்க்னா மில்க்னா கூட தெரியாது உங்களுக்கு? இது வெள்ளை கலர்ல இருக்குமே, நிலா மாதிரி. நிலானா நிலானா உங்களுக்கு தெரியாதா? சார் வர வர நீங்க ரொம்ப அட்டுழியம் பண்றீங்க. மினிஸ்டர் இந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் அமெரிக்கால போய் பால் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிடலாம். மினிஸ்டர் வெளியே போயிட போறாங்க, சீக்கிரம் வாங்க. சூர்யா இந்தியால இருந்தாலே ஒழுங்கா வீட்டுக்கு வர மாட்டான். அமெரிக்கா போயிட்டான்னா சாவித்திரியோட கதி அதோ கதி ஆயிடும். இவன் பால் பிசினஸ்க்கு பால் ஊத்திர வேண்டியதான். எங்கடா இன்னும் காணும்? ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சார். வா போய் பார்க்கலாம். சார் அவங்க லேடி மினிஸ்டர். அதனால வா போலாம். சார் ஏன் சார் அவசரப்படுறீங்க? அவங்க பால்வளத்துறை அமைச்சர். பால் தயிர் நிறைய சாப்பிட்டுட்டு தெம்பா வருவாங்க. கோமாதா எங்கள் குலமாதா வணக்கம். மேடம் உங்களை எல்லாரும் பேபி காமதேனு கூப்பிடுறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? 8 வயசு வரைக்கும் நான் முட்டி போட்டு நடந்ததுனால என்ன எல்லாரும் செல்லமா பேபி பேபின்னு கூப்பிடுறாங்க. இப்ப கூட தூரத்துல இருந்து பார்த்தா நீங்க முட்டி போட்டு நடக்கிற மாதிரி தான் இருக்கு. அதான் வளர்ந்துட்டீங்களே, பேபிய கட் பண்ணிடலாம்ல. பால்வளத்துறையில மினிஸ்டர் போஸ்டிங் கிடைச்சதுனால பாலுக்கும் பேபிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு அது அப்படியே விட்டுட்டேன். நீங்க பால் சாப்பிடுங்க. என்ன மேடம் இது, குடிக்கிறதுக்கா இல்ல கொண்டுட்டு போய் கோயில்ல கும்பாபிஷேகம் பண்றதுக்கா? சின்னதா டம்ளர் இல்லீங்களா? நோ 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 நோ, எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் சொம்பு நிறைய பால் குடுக்கறதா வழக்கம். சொம்பு தேஞ்சு போச்சு, அதனால இந்த கண்ணாடி கிளாஸுக்கு கன்வெர்ட் ஆயிட்டோம். எடுத்துக்கங்க. இந்தாங்க சார். தேங்க்யூ. மேடம் உங்களோட அபார வளர்ச்சி ஆரம்பத்திலிருந்தே இருக்கா இல்ல இடைப்பட்டதா? நோ நோ, பாரம்பரியமாவே நாங்க அரசியல் குடும்பம் தான். நாங்க கேட்டது அந்த வளர்ச்சிய பத்தி இல்ல. ஆமா, உங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களே. ஆமா ஆமா, நான் சின்ன வயசுல ரொம்ப நல்லா பாடுவேன். என் வாய்ஸ கேட்டு எங்க ஸ்கூலுக்கு வந்திருந்த சிங்கர் சித்ரா கூட நீ ரொம்ப பெருசா வருவேன்னு சொன்னாங்க. அவங்க வாக்கு பொய்யாகல மேடம். எதுக்கு பாடுறது ஆடுறதெல்லாம் கேக்குறீங்க? ப்ராஜெக்ட பத்தி பேசுங்க. சீரியஸா இருங்க சார். ப்ராஜெக்ட் பத்தி தானே? சீரியஸா இந்தா பேசுறேன் பார். ஹலோ, இப்ப நீங்க எதுக்கு விசில் அடிக்கிறீங்க? மேடம் இது நீங்க பால்வளத்துறை அமைச்சர் இல்லையா? அதான் குக்கர் ஸ்டைல்ல விசில் அடிச்சு உங்களுக்கு விஷ் பண்றாரு. சார் பிசினஸ் வந்துட்டா பிச்சைக்காரனை கூட ப்ராப்பரா பேசுவீங்க. மினிஸ்டர் வீட்டுல வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. டீசென்டா பிகப் பண்ணுங்க சார். டீசென்டா மேடம்? ஐயோ என்னங்க சார் இது? மேடம் கோச்சுக்காதீங்க மேடம். அவருக்கு சின்ன வயசுல இருந்தே பிரம்மாண்டமா எதனா உன்னை பாத்துட்டாருன்னா அவரை மீறி அவர் கண்ணு பொழிச்சுன்னு அடிச்சுக்கோ. அப்படி ஒரு ஹாபி. ஆமா, உங்களுக்கு என்ன ஹாபி மேடம்? நான் சினிமா பாப்பேன். அப்போ வாங்க நைட் ஷோ சினிமா போலாம். பரங்கி மேல ஜோதியில சக்கிலா பட ஓடுது. சும்மா இருங்க சார். ஒரு முடிவோட தான் வந்துட்டீங்களா? எழுந்து போய் அவங்க இடுப்பு பிடிச்சி கிளிட்டு போலாம். நல்ல ஐடியாவா இருக்கே. ஐடியாவா? நான் போறேன். மேடம் எங்க போறீங்க? நீ ஆனா நான் அங்கிள் ஆபீஸ் போகாம எங்க கூட வீட்லயே இருக்கீங்களே, உங்க பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆகாதா? பிசினஸ் லாஸ் ஆனா ஆயிட்டு போட்டும். லாஸ் ஆனா எல்லா பணமும் போயிடுமே மாமா. பணம் எல்லாம் போனா போட்டும். அப்ப வீட்டு செலவு சாப்பாடு செலவுக்கு என்ன மாமா பண்ணுறது? எல்லாரும் வேலைக்கு போய் சம்பாதிப்போம். எது யோ மாப்ள, ஆபீஸ் போயிட்டு இருந்த நீ திடீர்னு வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கணும் பூரா வேலைக்கு போன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? நீ வேலைக்கு போகணும்னு அர்த்தம். நானா? இந்த பாரு மாப்ள, ஒரு மனுஷன் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சும்மாவே இருக்கிறது சும்மா இல்ல. அதெல்லாம் பரம்பரையா ரத்தத்துல ஊறி 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 பழகி இருக்கணும். அப்படி இருந்தா இருக்க முடியும். இப்படி புடிக்கிறதுக்கு நாக்க புடிக்கிட்டு சாகலாம். துட்டு கொடுக்க ஒரு மாப்பிளையும் லட்டு மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது எதுக்கு நீ சாகணும்? நானு இப்படி பேசியே என்ன கவுத்திட்டீங்க. அப்படி போறிய வீர திருமகளே. ஐயோ என்னது? நாலாவதா? நாளுக்கே துப்புற. ஜாதகத்துல 7 இருக்கியா? துப்பு. ஆனா ஒண்ணு சொல்றேன், எங்க ஆத்தாமலை எங்க தாத்தாமலை சத்தியம் பண்ணி சொல்றேன், 7ல ஒரு பீஸ் கூட குறையாது எழுதி வச்சுக்க. நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? லட்சுமி சார் நீங்க அடிக்கடி பார்த்து பேசணும்னு துடியா துடிப்பீங்களே, அதான் சார் உங்க மானசீக குரு காசி விஸ்வநாதன். அவர் ஏதோ கோயில் ஃபங்க்ஷன் விஷயமா செங்கல்பேட்டை தாண்டி போயிட்டு இருக்காரு. இப்ப நீங்க உடனே கிளம்பி போனீங்க, அவரை பாத்துடலாம். என்ன சார் இன்னைக்கும் பனியனோட வந்திருக்கீங்க? தெரியும் நான் பனியனோட வருவேன், சனியனோட வருவேன். அதான சொல்ல வரீங்க? இல்ல பின்ன நான் எதுவும் போடாமல் வருவேன். வாய மூடு. ஆமா,
காசி விஸ்வநாதன் யார்? அவரை பார்க்க நான் ஏன் துடிக்கணும்? இழிஞ்சுது. நீங்க பனியன் போடும் போதெல்லாம் பழச மறந்துடுறீங்க. நான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதா இருக்கு. காசி விஸ்வநாதன் தான் உங்களோட ரோல் மாடல். அவரை மாதிரி நீங்க பெரிய ஆள் ஆகணும் தான் அவரோட போட்டோ இங்க மாட்டி வச்சிருக்கீங்க. மறந்துட்டீங்களா? நான் மறக்கல, நீ மறந்துட்டியான்னு செக் பண்ணு. சரி, இப்ப நான் இங்க இல்லன்னா நீ எப்படி சொல்லிருப்ப இந்த விஷயத்த? போன் பண்ணி சொல்லிருப்பேன். அப்ப அப்படியே சொல்லு. அதான் நீங்க இருக்கீங்களே. நான் இருக்கேன், ஆனா போன்லயே. ஆமா இல்ல, நான் ஒரு முட்டாள் சார். ஹலோ, அப்படியா?